நண்பர்களே, காங்கிரஸ் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணொன்னா எந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் கொடுக்கறாங்கன்னா, அது நாட்ட பலகீனப்படுத்தும் அறிக்கைகள். அப்புறம் உங்களோட குடும்பத்தையும் பலகீனப்படுத்தும் அறிக்கைகள். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பல்லாம் காங்கிரஸோட இளவரசர் சமீப காலமா கொஞ்சம் அவரு கவலையோட இருக்காரு. அவருக்கு தினம் தினம் மோடியை அவமானப்படுத்தணுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. மோடிய பத்தி அவரு ரொம்ப தப்பா பேசுறது, ரொம்ப நிறைய பேசுறாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியால, டிவியில பார்த்துட்டு கவலையோட பல பேர் சொல்றாங்க, அவர் இப்படி ஏன் தப்பா பேசுறாருன்னு. இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள மோடிக்கு எதிரா அவர் பயன்படுத்துறது ரொம்ப சரியில்லைன்னு சொல்றாங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லா மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மோடிஜியை தரக்குறைவா ஏன் இப்படி பேசுறாருன்னு. நாட்டின் பிரதம மந்திரியை போய் இப்படிலாம் பேசலாமான்னு கேக்குறாங்க. இப்படி நாட்டின் பிரதம மந்திரியை யாராவது பேசுவாங்களா? நான் உங்க எல்லார்கிட்டயும் இதை தான் வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. நீங்க கோவமும் படாதீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, அவங்க பெரிய ஆளுங்க, நம்ம வேலைக்காரங்க. இந்த மாதிரி ராஜ பரம்பரை ஆளுங்களுக்கு நம்மள மாதிரி வேலையாட்களை பல நூற்றாண்டுகளா நாட்டுக்கு உழைக்கிறவங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி அவங்களையும் உதறி தள்ள போறீங்க. அதனால நண்பர்களே, நான் உங்ககிட்டேந்து வந்தவன், ஏழ்மையிலிருந்து வந்தவன். ஒரு நாளைக்கு 5 10 திட்டுகள் திட்டிட்டு போகட்டுமே. நீங்க அதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. அவங்க நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. போக போக இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்க போறாங்க. அவங்களுக்காக உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. இது என்னோட சோஷியல் மீடியால இருக்கிற மக்கள்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்துறாங்களோ, டிவி மீடியாக்காரங்க கூட சொல்றாங்க, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், இந்த ராஜ பரம்பரை இருக்கிறவங்கள எதுவும் பேசாதீங்க. நம்மெல்லாம் வேலைக்காரங்க, சகிச்சுக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க. நம்ம இன்னும் நல்லா சகிச்சுக்கலாம். இதெல்லாம் சகிச்சுக்கிட்டே பாரத தாய்க்கு நம்மளோட சேவைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட பின்வாங்கவே போறதில்ல, கொஞ்சம் கூட நிக்க போறதில்ல. இது நம் நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்கிற நம்பிக்கை.